காசு வாங்கி கொண்டு ஓட்டு போடு என்று கணவன் சொன்னால் கூட அண்ணாவுடைய கொள்கையும் சமதர்மத்தையும் சமுதாய சீர்திருத்த நோக்கத்தையும் புரிந்து கொண்டவர்கள் நிச்சயமாக எங்களை கைவிட மாட்டார்கள் என்று நான் சொன்னேன். உங்களை எல்லாம் பணிவோடு கேட்கின்றேன். காசு வாங்கி கொண்டு ஓட்டு போடுவது நாகரீகமா? அது ஜனநாயகமா? அது மனிதனை மதிக்கின்ற தத்துவமா? மனிதனுடைய மானத்தை விலை பேசுவது அல்லவா? இந்த நாட்டின் தலைவியை நிர்ணயிக்கின்ற வாக்கை விலைக்கு பேசுவது என்றால் பணக்காரனால் விலை பேச முடியும். ஏழையை காப்பாற்றுவதற்கு அந்த பணக்காரனுக்கு என்ன தேவை இருக்கிறது? அவன் கேட்க மாட்டானா? ஆசைக்கு போன பிறகு நான் பணம் கொடுத்து நீ ஓட்டு போட்டாய், நான் எந்த தப்பு செய்தாலும் ஏதப்படி செய்தாய் என்று கேட்பதற்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அவன் கேட்க மாட்டானா? தியாகம் செய்கின்ற பரம்பரை, தியாகம் செய்கின்ற மக்கள் ஆட்சிக்கு போனால் அவன் பணம் கொடுக்காமல் மதத்தை ஓட்டாக மாற்றி பெற்றுக் கொண்டிருந்தால் அவனை கேட்கலாம். நான் என் மனத்தை உனக்கு வாக்காக தந்தேன், என் மானத்தை உள்ள ஒப்படைத்தேன், நீ எங்களிடமிருந்து வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு சென்று எங்களையே பணத்தை கொடுத்து கொள்ளையடிக்க பார்க்கின்றாயே, எங்களை அழிக்க பார்க்கின்றாயே, நீ படையில் இறங்கி என்று கேட்க ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்டிலே உரிமை உண்டு. தேர்தல் நிதி சேர்க்கின்றோமே எதற்காக? வாக்குகளுக்கு பணம் கொடுக்கவா? 10 ரூபாய் என்று கொடுப்பதற்காகவா? அதிமுகத்தை பொறுத்தவரையில் அப்படி ஒரு நிலை ஏற்படுமானால் எங்களுக்கு பதவியும் வேண்டாம், நாங்கள் சட்டமன்றத்துக்கு போகவும் விரும்பவில்லை. மக்கள் விரும்பி மக்களாக ஒரு முடிவிற்கு வந்து அதிமுக ஆட்சிக்கு சென்றால் அதுதான் நாட்டுக்கு நல்லது, நியாயமாக நாடு நன்மை பெறும் என்று நம்பினால் வாக்குகள் அளிக்க வேண்டும். அதற்கு நான் சொன்னேன், இன்றும் சொல்லுகின்றேன். வீட்டுக்கு ஒரு ஆள் அதிமுக தேவை. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தமிழகத்தில் வீட்டுக்கு, அதாவது குடும்பத்திற்கு ஒரு ஆள் அதிமுக இருக்க வேண்டும். நீங்கள் சிந்தித்து பார்த்து முடிந்து கொள்ளுங்கள். வீட்டுக்கு ஒரு ஆள், குடும்பத்திற்கு ஒரு ஆள், 1 ரூபாய் நிதி கொடுத்தால் போதும், இந்த நாட்டில் அதிமுக ஆட்சி அமைக்கும், அந்த வாக்குகள் கிடைக்கும். அதை செய்வதற்கு தொண்டர்கள் ஆங்காங்கே பணியிலே ஈடுபட வேண்டும். இங்கே 50,000 52,000 ரூபாய்கள் நிதியளித்திருக்கிறார்கள் என்றால் பொள்ளாச்சி மகாலிங்கமோ துணியூர் சாம்பசிவையரோ அதை போன்றவர்களோ தந்ததல்ல, பெரிய பெரிய மில் முதலாளிகள் தந்த பணம் அல்ல. இங்கே சொன்னது போல ஏழை குடிமக்கள் வசிக்கின்ற இடம் வேலையில்லா திண்டாட்டம் இருக்கலாம், விவசாயத்தை நல்ல வருமானம் இல்லாமல் இருக்கலாம், தொழில் செய்வதால் நடைபெறாமல் இருக்கலாம், ஊதியம் தொழிலாக தரப்படாமல் பெற முடியாமல் இருக்கலாம். இவைகளெல்லாம், இந்த துன்பங்கள் எல்லாம் தாங்கிக் கொண்டிருப்பவர்கள் 52,000 ரூபாய் தந்திருக்கின்றார்கள் என்றால் நான் அதை 520 கோடியாக மதிக்கின்றேன் என்று சொல்லிக் கொள்வேன். நான் ஒரு நேரத்திலே சொன்னேன், நான் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தீப்பிடிக்காத வீடுகளுக்காக நான் கொடுத்தேன். எங்கள் தங்கம் பணத்தை நடித்து எனக்கு தருவதாக சொன்ன பணத்தை அப்படியே அண்ணா சொன்ன தீப்பிடிக்காத நிதிக்கு கொடுத்து விடுங்கள் சொன்னேன். காசோடு எனவே தரப்பட்டது. கல்வி அமைச்சர் நாவலகையிலே கொடுத்து அது கணக்கில் வந்திருக்கின்றது. அது வேறு. நான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தேனே, நான் மறுநாள் பிச்சை எடுக்கிற நிலைமையிலே இல்லை. எனக்கு வேறு வருமானம் வரும், வேலை இருக்கிறது. ஒரு 1000 2000 கையை வைத்துக் கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் ஒரு வண்டி இருக்கும் தொழிலாளி ஒரு நாளைக்கு 5 ரூபாய் 7 ரூபாய் சம்பாதிக்கின்றவர் 10 ரூபாய் கொடுக்கின்றார் என்றால் மறுநாள் சம்பாதிக்க இருக்கின்ற பணத்திலும் அவர் 3 ரூபாய் இழக்கின்றார் என்று பொருள். நான் கேட்கின்றேன், நான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்த பணம் உயர்ந்ததா, அந்த வண்டி இருக்கும் தொழிலாளி கொடுத்த 10 ரூபாய் உயர்ந்ததா என்றால் 10 ரூபாய் தான் உயர்ந்ததே தவிர 1 லட்சம் ரூபாய் உயர்ந்ததல்ல. இதைத்தான் அன்றும் சொல்லுகின்றேன், இன்றும் சொல்லுகின்றேன். வங்கியிலே பணம் போட்டு நாளையிலும் 1 லட்சம் ரூபாய் எடுக்க முடியும் என்று இருக்கின்ற ஒருவர் 5 லட்சம் அல்ல 10 லட்சம் கொடுத்தாலும் அது நிதியாக ஏற்றுக்கொள்ளப்படலாமே தவிர, நல்ல எண்ணம் என்று சொல்லலாமே தவிர, வண்டி இருக்கின்ற தொழிலாளி, மில்லிலே வேலை செய்கின்ற தொழிலாளி,
கைத்தறி நெசவு செய்யும் தொழிலாளி, இதை போன்ற விவசாய தொழிலாளிகள் தங்களுடைய வருமானத்துக்கு மேலாக 10 ரூபாய் 5 ரூபாய் கொடுத்தால் கூட அது அவர் செய்கின்ற தியாகம். ஒரு நாள் வீட்டுக்கு சாப்பாடு இல்லாமல் போய்விடும். தன் குழந்தையை யாருக்காவது ஒருவருக்கு உணவு குறையும். அப்படிப்பட்ட நிலைமையிலும் தியாகம் செய்கின்றார்களே, அதுபோல்தான் இன்றைய தினம் இந்த 52,000 ரூபாயை தந்தவர்கள் மிகப்பெரிய தியாகத்தை செய்திருக்கின்றார்கள். அவர்கள் தமிழகத்தில் எதிர்காலத்திற்கு நல்ல வழிவகுக்க வகை செய்திருக்கின்றார்கள் என்று நான் சொல்லுவேன்.